ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வண்டலூர் ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சரியாக ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வண்டலூர் ஜூ இருக்குது. இது நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 1657 நிலப்பரப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த உயிரினங்கள்லாம் பார்க்குறதுக்காக வருஷத்துக்கு 2 மில்லியன் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பார்க்க தான் போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. இதில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை புலி இருக்குது, காட்டு நாய் இருக்குது, கழுதை புலி இருக்குது, குள்ளநரி இருக்குது, பாம்பு, கரடி, இமாலயா பனிக்கரடி, மான்கள், முதலை, ஆமை வகைகள், காட்டு மாடு, பறவை இனங்கள், இது போல் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். எல்லா டிக்கெட் கவுண்டருமே ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சண்டே ஹாலிடே, அதனால தான் நாங்களும் வந்தோம். எல்லோரும் வந்திருக்காங்க. அதனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லா கவுண்டருமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கவுண்டர் மட்டுமே வந்து 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கவுண்டருக்கு முன்னாடியே போய்ட்டு நாங்களும் கொஞ்சம் நின்னோம். நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கா ஏதோ டீட்டெயில் ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு டிக்கெட் எடுக்கவே. எங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியல. 4 பேர் தான் இருக்காங்க. இந்த கவுண்ட்ரு வந்தோம். ஆனால் மற்ற கவுண்ட்ரு அவ்வளோ கூட்டம் இருந்தோம், எல்லாமே கூட்டம் காலி ஆகிடுச்சு. நாங்கள் இந்த கவுண்ட்ருக்கு வந்தோம். ஆனால் அந்த அக்கா ஏதோ டீட்டெயிலாக கேட்டுருந்தாங்க. இப்படி ஒரு வேலை டிக்கெட் வாங்கிட்டு அந்த அக்கா போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணனும் டிக்கெட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அண்ணனும் ஒரு வேலையை டிக்கெட் எடுத்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம டிக்கெட் எடுத்தோம். 2 அடல்ட், 2 பெரியவங்க, ஒரு சைல்டு, ஒரு சிறியவங்க சொல்லி டிக்கெட் எடுத்தோம். 400 + 50 450 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த டிக்கெட்டு. எடுத்துகிட்டு ஒரு வேலை டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா செக்கிங் கவுண்டர் இருக்கும். டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் ஏன் ஸ்கேன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் எடுத்த டிக்கெட்டோட எண்ணிக்கையும் நம்ம கூட வர நபரோட எண்ணிக்கையும் கரெக்டாக பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு டிக்கெட் ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்துவிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்கேஜ் செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வர பேகு எதாக இருந்தாலும் அதில் வந்து பிளாஸ்டிக் பொருள் இல்லாமல் அவங்க ஒரு பேப்பர் கவரில் போட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பிளாஸ்டிக் கொண்டு போகணும் அப்படின்னா உள்ளே ஃபைன் போடுவாங்க. நாங்கள் எடுத்து வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறதால எங்களுக்கு தெரியுங்கிறதால இதை எடுத்துகிட்டு வரல. எப்படியோ செக் பண்ணி வெளியே வந்துவிட்டோம். வெளியே வந்து என்ட்ரன்ஸில் நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செயற்கையாக மழை செஞ்சு அதுலேருந்து அருவி தண்ணி கொட்டுற மாரி அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. நாங்களுமே நின்று அதில் ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுத்தோம், அழகாக இருந்துச்சு. செயற்கை அருவிக்கில் நின்று எடுத்துகிட்டு தான் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செயற்கை செஞ்ச யானை வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்குது. பாருங்கள், நீங்களும் உங்களுக்கு கணக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு குரங்கு பொம்மையில் பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருந்தாங்க. டேரக்ஷன் போட்டு உள்ளே போகிறதுன்னு நம்மளும் வணக்கத்தை போட்டோம். வணக்கத்தை போட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் போகிறீங்க, வாங்க போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா மேப் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மேப்பு. எங்கெங்கே வந்து எந்தெந்த ப்ளேஸில் எந்தெந்த உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் நாங்கள் நடந்து போனோம். நடந்து போயிட்டுருந்தோம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வேனில் போகிறதுக்கான இடம் தான் இது. ஆனால் நம்ம வேனில் போகலை அப்படிங்கிறதுல உள்ளே போகலை. நடந்து போயிட்டுருந்தோம். போயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வண்டி இருக்கும். இந்த பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே நிற்கிது பாருங்கள், அதுதான் எலக்ட்ரிக்கல் வண்டி. அதில் போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்கிள் இருக்கும். நீங்கள் வேனில் போகிறீங்க, இல்லை சைக்கிளில் போகிறீங்க, இல்லை வந்து எலக்ட்ரிக் வண்டியில் போகிறீங்க, எதில் போகிறது அப்படின்னாலும் அதுக்கு தனித்தனி அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்லி 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் டெபாசிட் அமௌண்ட்டு சொல்லி கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எலக்ட்ரிக் வண்டிக்கும் சைக்கிளுக்கும் வந்து டெபாசிட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சைக்கிள் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம். சைக்கிளாக நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நடந்து போகலாம். ஒரு வழியாக சைக்கிள் இடத்துக்கு வந்துவிட்டோம். அங்கே போய் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டெபாசிட் அமௌண்ட்டு 200 கட்ட சொன்னாங்க. அப்புறம் மணிக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோமோ அதை பார்த்து வாங்கிப்பாங்க. நம்ம இடத்துக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேப்பில் இடம் இது தான். இது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி கருங்குரங்கு.
அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. நாங்களும் தேடி பார்த்தோம். அதெல்லாம் மரத்தில் உட்காந்துருந்துச்சு. அதனால் எங்களுக்கும் சரியாக வீடியோ எடுக்க முடியல. வீடியோவிலும் கவர் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தோம். அப்போ அந்த கருங்குரங்கு எதுவும் கீழே இறங்கி வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல, பாருங்கள். எல்லாம் பயங்கர வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் மரத்தில் உட்காந்துக்கிடுச்சுங்க. நாங்களும் ஆர்வமாக தேடிகிட்டே இருந்தோம், தலைவன் கீழே இறங்கி வருவாங்க அப்படின்னு. ஆனால் எந்த தலைவனும் இறங்கி வர மாதிரி தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அதோட போர்டு. நீலகிரி கருங்குரங்குன்னு போர்டு வச்சுருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. இப்படி தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்கள பார்க்க முடியல. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு, அந்த மங்கி இருக்கிற இடம் தான் இது. நம்ம அவங்கள தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு கேமரா தெரியுதா அப்படின்னு தெரியல, பாருங்கள். நாங்களும் சுற்றி பார்க்குறோம் எங்கே இருக்குன்னு. அவங்க எங்கேயுமே பயங்கர வெயில் அடிக்கிறதுனால அவங்க மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. கீழே யாரும் இறங்கி வரல. நாங்களும் சிங்கவால் குரங்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக ஜூம் பண்ணோம். நான் ரொம்ப லாங்கில் இருந்ததால் அவங்க தெளிவாக தெரியல. நடந்து போயிட்டுருந்தோம். அப்புறம் அவங்கள பற்றி போர்டு வச்சுருந்தாங்க, அதையும் நாங்கள் பார்த்தோம். இதோ நீங்களும் பாருங்கள். அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க, சிங்கவால் குரங்கு. பாருங்கள், அவங்கள பற்றி டீட்டெயிலாக போர்டு வச்சுருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். அவங்கள பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அடுத்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போகிறோம். போய் பார்த்தா மனித குரங்கு. அவங்களையும் எல்லோரும் சுற்றி நின்று பார்த்தாங்க ரொம்ப நேரமாக. அவங்களுமே பயங்கர வெயில் அப்படிங்கிறதால அவங்க வெளியே வரல. ஏன்னா இது கோடை காலம் இல்லையா, அதனால் பயங்கர வெயில். அதனால் அவங்களும் எதுவும் விளையாடலை, ஓடலை. அவங்கள மரத்துலேயே உட்காந்துருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ வெயில். நல்லா குட்டி குரங்கு மட்டும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. மற்ற 2 குரங்கும் அமைதியாக உட்காந்துருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோம். அவங்க எப்படியாவது எழிஞ்சி வெளியே வருவாங்க பார்க்கலான்னு இருந்தோம். ஆனால் அவங்களும் எழிஞ்சி வர மாரி தெரியல. ஒருத்தவங்க மட்டும் ஊஞ்சில் படுத்துருக்காங்க, பாருங்கள் தெரியுதா. அந்த குட்டி குரங்கு அவன் மட்டும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா பயங்கர வெயில் அப்படிங்கிறதால எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதால நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். அடிக்கிற கோடை வெயிலில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா வண்டலூரில் பார்த்திங்கன்னா 500 மீட்டருக்கு ஒரு இடத்த பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் வச்சுருப்பாங்க, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். நாங்களும் தண்ணி குடித்தோம் ஃப்ரெண்ட். தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கால் பயங்கர வலியாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் இந்த கட்டையிலே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஆனாலும் வண்டலூரில் பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் தெரியல. இங்கே இப்படியே உட்காந்தா டைம் ஆகிடும். வாங்க அடுத்த இடத்துக்கு சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்த இடமா வந்துவிட்டோம். இது எந்த இடம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் குரங்கு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த குரங்கு எங்கேயும் காணோம். நாங்கள் சுற்றி பார்த்தோம், ஏன்னா வெளியே வரலை. அதெல்லாம் கூண்டுக்குள்ளேயே இருந்துச்சுங்க. அதனால் வெளியே அவங்க எதுவும் வரல. அவங்கள பார்க்க முடியலைங்க வருத்தத்தோடு அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இது எந்த இடம் பார்த்திங்கன்னா மயில், நம்ம நாட்டு மயில் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெக்கையை விரிச்சிக்கிட்டு எவ்வளோ அழகாக தோகையை விரித்து காட்டுது பாருங்கள். நாங்களும் நல்லா அழகாக வீடியோ எடுத்தோம். எங்களை கூட வந்தவங்களும் வீடியோ எடுத்தாங்க. இது போல் மற்றவங்களும் எல்லோரும் வீடியோ அழகாக எடுத்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எவ்வளோ அழகாக தோகையை விரித்து நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மயிலும் தோகை விரித்து நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிக மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மயில் மட்டும்தான் நல்லா தோகை விரித்து நல்லா காட்டுச்சு. அதுவே நல்லா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வீடியோ ஃபோட்டோ எடுத்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ஒரே கூண்டுக்குள்ளே இவ்வளோ மயில். நம்ம நாட்டு மயிலை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மயில் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். கோடை வெயில் பயங்கரமாக அடித்தாலும் இந்த மரங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு வெயில் எதுவும் தெரியல. இது வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் வெள்ளை மயில் இருக்கிற இடம். போர்டு அந்தளவுக்கு கிளியராக தெரியல. வாங்க மயில் நேரில் பார்ப்போம். அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக தோகை விரித்து காட்டுது பாருங்கள். மொபைல் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை மயில் நம்ம நாட்டு மயில் பார்த்தோம். அதுவே நம்ம வந்த நேரம் அதுவும் தோகை விரித்து காட்டுச்சு. வெள்ளை மயிலுமே தோகை விரித்து காட்டுது. இன்னொரு மயிலும் பக்கத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதான்னு தெரியல. இன்னொரு மயிலுமே தோகை விரித்து அழகாக காட்டுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்க வந்தாங்க எல்லாருமே வீடியோ ஃபோட்டோலாம் அதிகமாக எடுத்தாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வெள்ளை மயிலெலாம் நான் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து தான் நான் பார்த்தேன் முறையாக. பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எவ்வளோ அந்த தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பின்னாடி ஒரு மயில் இருக்குது பாருங்கள். மொத்தம் 3 மயில் தோகையை விரித்து காட்டுது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1 2 இங்கே ஒரு சைடில் பாருங்கள். மொத்தம் 3 மயில் தோகை வச்சு காட்டுது. இந்த கூண்டுக்குள்ளேயும் பயங்கர அதிகமாக மயில் வெள்ளை மயில் இருந்துச்சு. ஏன்னா 3 மயில் மட்டும்தான் தொகையை வச்சு காட்டுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மலபார் கருப்பு வெள்ளை இருவாச்சி. இதுதான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாரி ஒரு வகையான பறவை தான். அதோட அழகு தான் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமாக இருக்கும். இருந்தாலும் அழகாக இருந்துச்சு அது. நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் அது பக்கத்துக்கு வரல, ரொம்ப லாங்கில் இருந்ததால் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் அதுக்கப்புறம் கிட்டக்க வந்துருச்சு. அழகு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது அழகு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இந்த இருவாச்சி பறவைலாம் நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். அதுவும் வண்டலூர் இருக்கவங்க தான் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட அழகு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகுன்னு. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீர் பறவைகள்லாம் இருக்கிற இடம் தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனுமன் குரங்கு அந்த இடத்துக்கு தான் இப்போ பார்க்குறோம். வீடியோவில் தெரியுது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட போர்டு. அனுமன் குரங்கு இப்படி தான் இருக்கும். குரங்குமே உட்காந்துச்சு. ஆனால் அது வெயிலுங்கிறதால அது கூண்டு விட்டு வெளியே உட்காந்துச்சு. நிழல்லே வெளியே வரல. பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் வெளியே ஆனால் எதுவும் வரல. கூண்டு அனுமன் குரங்கு பார்த்திங்கன்னா வெளியே வரல. அப்படிங்கிறதுனால நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்கோழி, லேடி பெருங்கோழி அந்த இடத்துக்கு தான் வந்துட்ருக்கோம். பாருங்கள் உள்ளே நிற்கிது. அது சின்ன பறவை தான். ஆனால் அதோடைய இறகு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. அது தானியங்களை சாப்பிட்டு இருந்துச்சு. அதனால் பிஸியாக இருந்தாங்க. லேடி பெருங்கோழியை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலர் பறவையான லவ் பேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதோ பாருங்கள் உள்ளே எவ்வளோ லவ் பேர்ட்ஸ் இருக்குதுன்னு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. எல்லாம் ரொம்ப ஜாலியாக பறந்துக்கிட்டு அதோட கூண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பாருங்கள் நீங்களும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்களுமே வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சத்தமும் அதோட இதுவுமே பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர். ரொம்ப நேரமாக அந்த லவ் பேர்ட்ஸை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த சவுண்டு. இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வளைய கழுத்து பச்சைக்கிளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சைக்கிளிங்க உள்ளே இருக்குதுன்னு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே இந்த பனை மரத்தில் அதே கூண்டு செஞ்சுருந்தாங்க இயற்கையாக. அதில் தான் எல்லா பறவைங்களும் உட்காந்துச்சு. பாருங்கள் நீங்களும். அதுக்குள்ளே ஒரு அம்மா எதுவும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எதுவுமே செய்யலை. அதுங்க வேலையை பார்த்து இருந்துச்சுங்க. அந்த அம்மாவும் அவங்க வேலையை பார்த்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுலையும் இதே தான் செவ்வளி பச்சைக்கிளி தான் இருந்துச்சு பாருங்கள். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளிங்க மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னு தெரியல. அந்த கூண்டில் எக்கச்சக்கமான பறவைங்க இருந்துச்சு.
நாங்களும் உள்ளே கூண்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பறவையும் கிட்டக்கு வரல. இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். மான் இருந்துச்சு. மான் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும், கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்க மாட்டாங்க பாருங்கள். ஆனால் மான்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்துலேயே அவங்க பாதுகாவலர் ஒருத்தர் இருந்தாங்க. கொடுத்தோம் அப்படின்னா ஃபைன் கொடுப்பாங்க. அதனால் இலைங்க மட்டும் தான் நாங்கள் பறித்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதுவும் நல்லா வாங்கி சாப்பிட்டுச்சு பாருங்கள். மான் எவ்வளோ கிட்டக்க முறையாக மானை தொட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். அது கொம்பு பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஆனால் கொம்பு தொட்டு பார்த்தோம், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மானு தவிங்கெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுச்சு, சூப்பராக இருந்துச்சு. பின்னாடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மான்கள் நிற்கிதுன்னு. அவங்க கண்ணுக்கு தெரியான்னு தெரியல, அதிகமாடிய மான்கள் இருந்துச்சு. இருந்தாலும் பாதுகாவலர் பக்கத்தில் நின்றுருந்தாங்க. ஏன்னா மான் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதால அவங்க எல்லா மானையும் திரும்பி உள்ளே துரத்து விட்டாங்க. மானை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது பாருங்கள் அமேசான் கிளி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களும் போய் வெளியே நிற்கிறாங்க பாருங்கள். மேலே அழகாக ஏறி போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தாங்க. அந்த கிளி நார்மல் கிளியை விட இந்த கிளி கொஞ்சம் தடிமாவும். அமேசான் கிளி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவிரி பஞ்சவர்ண கிளி இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பறவையும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருந்துச்சிங்க. அதனால் வெளியே எதுவும் தெரியல. ருப்பல் கிளி தான் நம்ம பார்க்குறோம். அந்த கிளியுமே வெளியே வரல. அடுத்தடுத்த பறவைகள்லாம் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே கண்ணுக்கு தெரியல. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா காட்டுக்கோழி பார்த்தோம், அதுவுமே வெளியே நிற்கலை, நம்ம கண்ணுக்கு தெரியல. நமக்கு கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தங்க நிற பஞ்சவர்ண கிளி தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். நீளமும் தங்க நிறத்துலேயும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் நேரில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பறவைகள் உள்ளே இருந்தாங்க, சூப்பராகவும் இருந்தாங்க. ஆனால் அதோட சவுண்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது அழகு சூப்பராக இருந்துச்சு. அந்த நீலக்கொட்டிங்க ரெக்கை நடுவில் பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க பார்க்கவே. அவங்களையும் சுற்றி ஆளுங்கள்லாம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருஞ்சிகப்பு பஞ்சவர்ண கிளி தான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள். உள்ள எடுத்துகிட்டு போகிறேன், அதுவும் ஜோடியாக உட்காந்துருந்தாங்க. கருஞ்சிகப்பில் பார்த்திங்கன்னா அதோட ரெக்கை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அழகுமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஜோடியாக உட்காந்துருந்தாங்க. மற்ற பறவைகள்லாம் அங்கங்கே மூளைக்கு உட்காந்துருந்தாங்க. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு பஞ்சவர்ண கிளி தான் பார்க்க போகிறோம். இதே மொழி பார்த்திங்கன்னா கருஞ்சிகப்பு பஞ்சவர்ண கிளி, இது வெறும் சிகப்பு நிற பஞ்சவர்ண கிளி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்காங்க. கூண்டுக்கு மேலே எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க பார்க்கவே. ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சு 3 பறவைங்க தான் உள்ளே இருந்தாங்க. சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொண்டை பெருங்கிளி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். அவங்க கீழே இல்லை, மேலே ஒரு மூலையில் இருந்தாங்க பாருங்கள். மூலையில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த பறவை கீழே வரவே இல்லை பாருங்கள். அவங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ பறந்து கீழே வந்துட்டாங்க பாருங்கள். அங்கே போகிறாங்க, உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. ஒரு அழகு மட்டும் கருப்பாக இருந்துச்சு, மீதி எல்லாம் மஞ்சள் கலரில் பறவை. அந்த கிளி பயங்கர சூப்பராக இருந்தாங்க. அவங்களே அதை சுற்றி பார்த்தாங்க. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வயிறு பஞ்சவர்ண கிளி தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் ரொம்ப லாங்கில் இருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணோம் வீடியோ எடுக்க, ஆனால் ரொம்ப லாங் இருந்ததால் எடுக்க முடியல. வாங்க அடுத்தது நம்ம போய் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பல் வண்ண ஆப்பிரிக்கன் கிளி. இவங்களுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தோம். ஆனால் அவங்களும் ரொம்ப சின்ன பறவை அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஏன்னா பயங்கர வெயில் அடிக்கிறதுனால அவங்க வெளியே வரலையான்னு தெரியல, இல்லை நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, வெளியே வரல அவங்க. நாங்கள் ரொம்ப வீடியோ எடுத்தோம், பட் கவர் ஆகலை. அதனால் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்கொண்டை கிளியை தான் பார்க்குறோம். இதோட கொண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதோட அழகு ரொம்ப சின்னதாக இருந்தாங்க.
நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் எப்படியாவது ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கம்பிங்க அதிகமாக இருந்ததால நம்மளால் எடுக்க முடியல. பாருங்கள், அவங்களும் அந்த இடத்த விட்டு பறந்து எங்கேயும் போகலை. போனாங்கன்னா எடுத்து வந்துருக்கலாம். நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வீடியோ அந்தளவுக்கு கவர் ஆகலை. பாருங்கள், ஒரு வழியாக எப்படியாவது எடுத்தேன். பாருங்கள், இவங்களும் ஜோடியாக உட்காந்துருக்காங்க 2 பேரும். இதுலேயும் பறவைங்க அதிகமாக இல்லை. நாங்களும் அதிகமாக எடுத்து பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே இல்லை பறவைங்க. ப்ளர் ஆகிட்டே இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக தெரியுறாங்கன்னு. பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து எடுத்தோம். அப்போ தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. அவங்க நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க. அதை யாரை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, முத்து நிற கிளி தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. நேரில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சாங்க, கேமராவில் அந்தளவுக்கு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வலையே கழுத்து நிற கிளி தான் பார்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் நீல கலரில் கிளிங்க, அவ்வளோ கிளிங்க இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பராக இருந்தாங்க. நீல கலரில் பார்த்தீங்கன்னா அதோட அழகு சிவப்பு கலரில், ரெக்கை பார்த்தீங்கன்னா நீல கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரியா அப்படிங்கிற ஒரு பறவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளே நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க துப்புரவு பணியாளர். அவங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பறவைங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நிற்கிறாங்க பாருங்கள். ஈமு கோழி மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. ஆனால் ஈமு கோழி கிடையாது, இது ஒரு வகையான ரியாங்கிற பறவை தான். அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து இடத்த விட்டு வந்துட்டோம். அடுத்த வேறு இடத்துக்கு போவாங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் ரொம்ப வாடி போயிட்டாங்க. வாங்க சீக்கிரம் போய் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு கூட்டு வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த கொக்கு என்ன கொக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரஸ் அப்படிங்கிற கொக்கு தான். பாருங்கள், அதோட போர்டு இருக்குது, அது தெரியுது பாருங்கள். கொக்கு அங்கே நிற்கிது பாருங்கள். பார்த்துட்ருக்கோம் அந்த கொக்கை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கால் பயங்கர நீட்டாக இருந்துச்சு. அதோட அழகும் பயங்கர நீட்டாக இருக்குது. பாருங்கள், 2 கொக்கு நிற்கிது. அங்கேருந்து வந்துவிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு அன்னம் கோழி தான் நம்ம பார்க்குறோம். இந்த கோழி உள்ளே நிற்கிது பாருங்கள். அந்த அன்னம் பார்த்திங்கன்னா உள்ளே நின்று இருந்துச்சு. அதனால் நமக்கு அந்தளவுக்கு கேமராவில் தெளிவாக தெரியல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நீந்துற அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அன்னப்பறவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பயங்கர வேர்த்துருச்சு. ஒரு வெந்தயை போட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் நாரை தான் நம்ம பார்க்குறோம். இது பார்க்கவே பயங்கர பெரிய ஒரு நாரை தான் இது. பாருங்கள், அழகு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பெரிய பறவை தான் இது. பார்க்கறதுக்கு மக்கள் பயங்கரமாக சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. தலைவன் பார்த்தீங்கன்னா ரெக்கையை விரிச்சிட்டு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் போட்டான். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பாருங்கள், உங்களுக்கும் நல்லா தெரியுது பாருங்கள் வீடியோவில். பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே. நாரை ஒரு வழியாக பார்த்துட்டு நின்றுருந்தோம். அப்புறம் அங்கே அந்த இடத்துல வந்து போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈமு கோழி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடியோ தெரியுது அதுதான். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஈமு கோழி இருக்குதுன்னு. ஈமு கோழி நானும் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்டு கூட அங்கே இருக்குது பாருங்கள். ஈமு கோழி போர்டு. எத்தனை கோழி இருக்குது பாருங்கள் உள்ளே. நல்லா கோழி வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. பயங்கர வெயிட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு கோழி. ஈமு கோழியை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு ஆர்வத்தில் நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வலி அடைச்சிருக்குங்க தெரியல. திரும்பிட்டேன். இப்போ எந்த இடம் பார்த்தீங்கன்னா மான்கள் அதிகமாக இருக்கிற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். வாங்க போய் பார்க்கலாம். இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டு மாடுங்கள் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அங்கே அவங்களையும் பார்ப்போம் போயிட்டு. பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, நேரில் கீழே உட்காந்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப பெரிய ஏக்கர் தான் இந்த மாடுங்க இருக்கிற இடம். நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம், எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனால் வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கல்லால் வச்சுருப்பாங்க, பெரிய லோகோ மாதிரி.
அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கு நடந்து. மக்களும் பயங்கர கூட்டம் அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா சண்டே இல்லை ஹாலிடே அப்படிங்கிறதால எல்லோரும் வந்திருந்தாங்க. பயங்கர கூட்டம் தான். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். பயங்கர வெயில், அதுவும் இல்லாமல் மரங்கள் அதிகமாக இருந்ததால் வெயில் எதுவும் தெரியல. நம்ம கொஞ்சம் நடந்து போயிட்டுருந்தோம். கேமராமேனை கூப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு. வாங்க வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூப்பிட்டு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அக்கா சைக்கிளில் வந்துட்டாங்க. கொஞ்சம் பயந்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம், அதுமாரி போய் வீடியோ எடுப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துவிட்டோம். வண்டலூர் ஜூ அப்படிங்கிற ஸ்டோன் இதுதான். அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தான்னு போயிட்டோம். நின்றுட்டு இருந்தேன். பாருங்கள், வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நாய். இதுதாங்க இந்த நீர் நாய் இருக்கிற இடம். பாருங்கள், அப்புறங்க அங்கே ஒருத்தவங்க மூலையில் ஒருத்தவங்க படுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்க நல்லா இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேருமே தண்ணியில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் மேலே போய்ட்டு படுத்துருந்தாங்க. இன்னொருத்தவங்க தண்ணியிலே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக இருக்காங்கன்னு. வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பாருங்கள், ரொம்ப நேரமாக இந்த ஒன்று மட்டும் மூலிலே இருந்துச்சு. இன்னொன்று பாருங்கள், தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில உங்களுக்கு. அவங்க மேலேயே கரையில் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் தண்ணியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தெரியல அப்படிங்கிறதால கீழே வந்தேன். கீழே வந்து கிளாஸ் வழியாக பார்க்கலாம். பாருங்கள், அப்புறங்க போகிறாங்க பாருங்கள். அவங்க தான் இன்னொருத்தவங்க. மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க இந்த கூண்டுக்குள்ளே. ஒருத்தவங்க கரையில் இருக்காங்க, ஒருத்தவங்க தண்ணியில் இருக்காங்க. தண்ணி தான் ரொம்ப சுத்தம் இல்லாமல் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதனாலேயே அவங்க உள்ளே நிற்கிறது தெளிவாக தெரியல. நாங்களும் எப்படியாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்தோம். ஆனால் தெளிவாக தெரியல. பாருங்கள், மேலே வந்துட்டேன். அப்பயுமே அவங்க மேலே தான் இருந்தாங்க கரையிலேயே, கீழே வரவே இல்லை. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒருத்தவங்க மட்டும் தண்ணியில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிச்சிட்டோம். முடிச்சு கீழே இறங்கி வந்துட்டோம். அடுத்த இடத்துக்கு போகலான்னு நடந்து போயிட்டுருக்கோம். வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர வெயில். கோடை வெயில் அப்படின்னு சும்மாவாக சொல்கிறாங்க. பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. அது இல்லாமல் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்த்துச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சிங்கம், அங்கப்புலி, சிங்கம் இதெல்லாம் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். பாருங்கள், மாடுங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. மாடு எல்லாம் கூட்டமாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்குமே பயங்கர வெயில் அப்படிங்கிறதுனால அவங்களுமே வந்து நேரில் தான் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் கூட்டமாக. இப்போ நம்ம சிங்கப்புலி தான் பார்க்க போகிறோம். அதான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இது இவ்வளோ கிலோமீட்டரையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து வரணும் அப்படிங்கிறது பெரிய காரியம்தான். அதுக்காக தான் முடியாதவங்களுக்கு சைக்கிள், அப்புறம் சைக்கிள் ஓட்ட முடியாதவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வண்டி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேன் இருக்குது. 2 மூலியமாக வந்து பார்க்கலாம். வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த சிங்கமும் புலி இருக்கிற இடம். இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே புலி நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அவங்களுமே பயங்கர பசிங்கிறதுனால டைம் ஆகிடுச்சு. அதனால் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களுமே வீடியோ எடுத்தோம். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு கொலை பசியாட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த வழியாக தான் ஃபுட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்காகவே நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா வந்து ஃபுட் டைமுங்கிறதால கொஞ்சம் கிட்டக்க வந்தாங்க. இல்லைன்னா அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. நம்ம கண்ணில் பார்த்துருக்க முடியாது, வீடியோ எடுத்துருக்க முடியாது. புளியும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி பார்த்துட்டு நடந்து அங்கேருந்து வந்தாச்சு. நடந்து அடுத்தது பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. பயங்கர கூட்டம் தான் இருந்தாங்க இன்றைக்கி அதிகமாக. பக்கத்தில் பாருங்கள் மான்கள்லாம் நிற்கிதுங்க. நாங்கள் போவோம் நடந்து. காலும் பயங்கர வலியை எடுத்துருச்சு. அதனால் சரி கல்லுக்கெல்லாம் இருந்தாங்க, அதில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தேன்.
எப்போ இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் டைம் ஆகுது அப்படின்றதால கிளம்பிட்டோம். இப்போ எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கத்தை தான் பார்க்க போகிறோம். பயங்கர கூட்டம் இருந்துருந்தாங்க பாருங்கள், ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னு. நாங்கள் உள்ள சிங்கத்தை பார்ப்போம். சிங்கம் பார்க்குற இடத்துலையும் பயங்கர கூட்டமாக இருந்தாங்க பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். போய் எட்டி பார்த்தோம், சிங்கம் எங்கள் கண்ணுக்கு எங்கேயும் தெரியல. அப்புறம் பார்த்தோன்னா உள்ளே உட்காந்துருந்தாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப லாங்கில் இருந்தாங்க, அதனால் வீடியோ கவர் ஆகலை பாருங்கள். இன்னொரு சிங்கம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், எதுவுமே இல்லை, ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க. பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு புலி ஒருத்தவங்க இருக்காங்க. சிங்கம் அங்கே புலி 2 இருக்காங்க. 2 பேருமே உள்ளே தான் உட்காந்துருந்தாங்க, வெளியே வரல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட போர்டு. சிங்கத்தை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே போகலாம் அடுத்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அடுத்தது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர பசி ஆகிடுச்சு, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயுமே பயங்கர கூட்டமாக இருந்தாங்க. அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். லைனில் நின்றுட்டு இருந்தோம், பில்லு வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால் க்யூவில் நின்றோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. ஒரே லைனில் நின்று பில்லு வாங்கிட்டோம். பில்லை வாங்கிட்டு போயிட்டு அந்த அக்காங்கிட்ட கொடுத்தோம். அவங்க இருந்துட்டு ஜூஸும் சமோசா எல்லாம் கொடுத்தாங்க. சமோசா ஒரு வழியாக வாங்கிட்டோம், ஜூஸும் வாங்கிட்டோம். வாங்க போய் நேராக பார்த்து உட்காரன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை நேரமாக உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு, சாப்பிட்டு நல்லா கிளம்பிட்டோம். அடுத்து வேறு ஏதாவது பார்க்க போகலான்னு அப்படின்னு போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறது. நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, குள்ளநரி தான் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் குள்ளநரி எங்கே இருக்காங்கன்னு. அவங்கள காணும், இந்த உள்ளே இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூலையெல்லாம் உட்காந்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் கிட்டே பார்ப்போம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள், மூலையில் தெரியுதா உங்களுக்கு? நல்லா அமைதியாக நல்லா குட்டி குழந்தை மாரி உட்காந்துருக்காங்க. ஆனால் நல்ல மூளைக்காரவங்க இவங்க, பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. குள்ளநரின்னு சொல்லுவாங்க. குள்ளநரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், குள்ளநரியும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வங்கப்புலி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு இடத்தையும் வங்கப்புலி வச்சுருக்காங்க கூண்டுக்குள்ளே, அந்த புலி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் உள்ளே இருக்காங்க பாருங்கள், வெள்ளை கலர் புலி. அவங்களுமே இந்த கூண்டு இந்த வாசலுக்கும் அந்த வாசலுக்கும் மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பசி எடுத்துச்சாட்டுக்கு. நமக்கு பசி எடுத்துச்சு, நம்ம சாப்பாடு முடிச்சுட்டு வந்துட்டோம். அவங்களுக்கும் பசி எடுக்குது அப்படிங்கிறதால அவங்க சுற்றி வராங்க பாருங்கள். பயங்கர பசி எடுத்துக்கு, அவங்க டைம் ஆகிடுச்சு, அதனால் சுற்றி போயிட்டுருக்காங்க. இதே நார்மலாக சாப்பாடு டைம் இல்லை அப்படின்னா அவங்க கிட்டக்கே வந்திருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. பார்க்க அழகாக இருக்காங்க, ஆனால் கொடூரமான மிருகம் இது. பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா எப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க பாருங்கள். பயங்கர பசி அது எடுத்துச்சட்டுக்கு, அதான் சுற்றி வராங்க பாருங்கள். பக்கத்துலேயே இன்னொரு புலி இருந்தாங்க, அவங்களையும் போய் பார்ப்போம் இருங்க, இதை பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க அந்த புளியும் போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் அந்த புளி உட்காந்துருக்காங்க பாருங்கள், நல்லா சமத்தாக உட்காந்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு பசி எடுக்கலையா எனக்கு தெரியல, இவங்க நல்லா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. பாருங்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். இவங்க நல்லா அழகாக சமத்தாக உட்காந்துருந்தாங்க. இது மக்கள்லாம் வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் நிறத்தில் இருக்குது, அது வெள்ளை நிறத்தில் இருக்குது. எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நம்ம நின்று பார்த்துட்டே இருந்தோம்.
பார்க்க நல்லா அருமையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கொட்டாய் விடுறாங்க பாருங்கள். பயங்கர தூக்கம் வந்துருச்சு அதுக்கு. இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அதான் பயங்கர தூக்கம் வருது அதுக்கு இவங்களுக்கு. இவங்கள பார்த்தோம். இவங்களுமே இன்னும் அங்கே தான் சுற்றிட்டு இருந்தாங்க, ஏன்னா பசிக்கிறதுக்கு. அதனாலே அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க சாப்பிட்றதுக்காக, அதை நின்றுட்டுருக்காங்க. சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கிளம்பிட்டோம். புளியை பார்த்துட்டு அடுத்த இடம் போயிட்டுருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி தான் பார்க்க போகிறோம். வந்தாச்சு கரடி இடத்துக்கு. பாருங்கள் தலைவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், சுற்றி வரான். இந்த வெயில்லையும் ஆள் தலைவன் நல்லா வெயில் சுற்றி வந்தார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இந்த வெயிலில் சுற்றுறாங்க. ரொம்ப நின்றுட்டு இருந்தோம். அதை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்குது, நல்லா உனக்கே இருக்கிறதுக்கு. நல்லா ஜாலியாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்களாம் வந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கரடி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம். எவ்வளோ அழகாக குளிக்கிறாங்க பாருங்கள் தண்ணியில். பயங்கர வெயில் அடிக்குதுங்களா, அதனால் தண்ணியில் நல்லா படுத்துருக்காங்க. எவ்வளோ நல்லா அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தைங்களாம் அழைச்சி வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கோடை வெயிலுக்கு வீட்டில் இருக்கிறத விட இங்கே இதுமாதிரி இடங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் குழந்தைங்களாம் வந்தாலே ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க அதை பார்த்துட்டோம். அடுத்தது போவோம். ரொம்ப தூரம் தான் நினைக்கிறேன் அடுத்த இடம். வாங்க நடந்து போவோம். பயங்கர வெயில் அடித்தாலும் மரங்கள் இருந்ததால் எங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியல. நடந்து பொறுமையாக போனோம். அங்கே போய் பார்ப்போம் அடுத்து என்ன இடம் அப்படிங்கிறது. எங்களுக்கே தெரியல அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு. எங்களுக்கே ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ஹைனா, அதை தான் பார்க்க போகிறோம். அப்புறங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ஐயா படுத்துருக்காங்க பாருங்கள், கூண்டுக்குள்ளே படுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா விலங்குகளுமே பயங்கர வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் கோயிலுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க, வெளியே யாரும் வரல. பாருங்கள் கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறத. அதே மக்கள்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க, அது தூங்கி தான் இருந்தாங்க, அவங்க எழுஞ்சி வரல. இருக்கிறதுலே கொடுமை. மேப்பில் பாதி இடம் சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனாய் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிள்ளைங்க அது போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஓனாய் நிற்கிறாங்க பாருங்கள், ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓனாய் மாரி தெரியலங்க, நாய் மாரி தான் இருக்காங்க. நான் இன்னும் ஓனாய் பார்த்ததில்லை, இப்போ தான் மொதல் வாட்டி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓனாய் இங்கே விட கூட்டம் அதிகமாக இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஓனாய்க்கா இருக்காங்க பாருங்கள். அதிக ஓனாய்க்கு இருந்தாங்க. நாங்களும் அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நடந்து போயிட்டுருக்கோம். நாங்களும் சிறுத்தைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கூண்டு வச்சுருக்காங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்க. பாருங்கள் அதோட சிறுத்தையோட போர்டு. அது சிறுத்தை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் உள்ளே கொண்டு போனோம். சிறுத்தை அங்கே ரொம்ப லாங்கில் இருந்தாங்க, அதனாலேயே கரெக்டாக கவர் பண்ண முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்காங்க பாருங்கள். சிறுத்தை அதுக்கு லஞ்ச் டைம் அப்படிங்கிறதால அவங்க அந்த கேட்டில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால்
எங்களாலேயும் நல்லா கவர் பண்ண முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிறுத்தை இது எவ்வளோ ஹைட்டான மரமாக இருந்தாலும் அதோட இறைச்சி எடுத்துக்கிட்டு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வலிமையான மிருகம் இது. பாருங்கள், மக்கள்லாம் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாங்க, எதுவும் கிட்டக்கு வரல. ஏன்னா அதுக்கு ரொம்ப பசி. அதனால் அவங்க அங்கேயே நின்றுட்டுருந்தாங்க. ஏன்னா லஞ்சு டைமு. அந்த விலங்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு டைம் ஆச்சுனாலே அவங்களுக்கு அந்த டைம் அவங்க கேட்டுக்கு போய் நின்றுடுவாங்க. அது அப்படியே பழக்கமாயிடுச்சு அவங்களுக்கு. காட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா மான் அடித்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இப்போ கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருக்கிறதுனால அவங்களே உணவு எப்படி கொடுப்பாங்களோ அப்போ தான் அது சாப்பிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சிறுத்தை பக்கத்தில் நிற்கிறாங்க. தெரியுது பாருங்கள். ஒரு கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 சிறுத்தை இருந்தாங்க. 2மே தனித்தனியாக தான் இருந்தாங்க, ஒன்றா இல்லை. இவங்க தனி கூண்டுலேயும் அவங்க தனி கூண்டுலேயும் இருந்தாங்க. ஆனால் ஒரே கூண்டு தான். சிறுத்தையை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் போய் பார்ப்போம். அடுத்த இடம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கும் எதுவும் தெரியல. அதுக்காக நாங்களும் ஆர்வமாக போயிட்டுருக்கோம். வாங்க கூட சேர்ந்து நீங்கள் போகலாம். வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பறவைகள் தான். கொக்கு, நாரை இது போல் பறவைங்க இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ பறவைங்க இருக்குன்னு. வெறும் கொக்கு தான் அதிகமாக. கொக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க எல்லாம். அது இல்லாமல் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப வாடிடுச்சு, வற்றி போயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் கரையில் தான் உட்காந்துருக்காங்க. நாங்களும் அவங்கள நல்லா பார்த்து ரசித்தோம். நீங்களும் பாருங்கள். இருந்தாலும் ஒரு சில கொக்குங்க பார்த்திங்கன்னா, கொக்கு நாரைங்க பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் இருந்தாங்க. இது எல்லாமே கரையை தான் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் ரொம்ப வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாரை அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். அது பாருங்கள், மேலே கூடு கட்டி தனியாக எல்லாம் வாழ்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கூடு கட்டி தனியாக இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கூண்டுலேயும் பார்த்திங்கன்னா முட்டை இருந்துச்சு. அப்புறம் முட்டை பொறிச்சு கொஞ்சங்களும் அதிகமாக இருந்தாங்க. அவங்க பாதுகாத்துக்கிட்டு பத்திரமா அங்கேயே இருக்காங்க பாருங்கள். அது ஜோடியாக இருக்காங்க. கீழேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பறவைங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் முதல்ல பார்த்த இடத்துல தண்ணி அந்தளவுக்கு இல்லை. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியுது. நல்லா தண்ணியில் இருக்கிற அந்த புழு பூச்சிங்களை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் நாரை கொக்கை பார்த்துட்டு அந்த இடத்துல கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இதான் பாம்பு, முதல்ல ஆமை இருக்கிற இடம். அதான் பாதுகாப்பாக இருக்கணும் போர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இது ஆமை. கீழே பாருங்கள் ஆமைங்க எவ்வளோ ஆமைங்க இருக்காங்கன்னு. எக்கச்சக்கமான ஆமைங்க தண்ணியில் இருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கும் நல்லா தெரியும். அடுத்து பார்த்தா நட்சத்திர ஆமை. நட்சத்திர ஆமை அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே ஒரு 5 ஆமைங்க இருந்தாங்க. அவங்க மேலே இருக்க ஓடு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் இருந்துச்சு. அதனால தான் நட்சத்திர ஆமைன்னு பேர் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக தண்ணிக்குள்ளே போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு காது ஆமை. சிகப்பு காது ஆமைன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். அந்த சிகப்பு காது, அந்த சிகப்பு கலர் காது அப்படிங்கிறது எதுன்னு தெரியல எங்களுக்கு. ஜூம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒரு 8 ஆமைங்க உள்ளே இருந்தாங்க. அவ்வளோ ஆமைங்களை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா திசை பலகை வச்சுருக்க பாருங்கள். முதலை, பாம்புகள் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். நீர் உடும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் உள்ள நீர் உடும்பு எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தோம். கண்ணுக்கு எங்கேயும் தெரியல.
உடம்பு வந்து நார்மலாக உடம்பு பார்த்துருக்கோம். ஆனால் நீர் உடம்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்கள் வரும்போது தண்ணிக்குள்ளே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அது பேர் நீர் உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் உடம்பு அப்படிங்கிறதால நீரில் இருக்குமோ அப்படின்னு நாங்களும் ரொம்ப நேரம் பார்த்தோம். கண்ணுக்கு எங்கேயும் தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நார்மல் உடம்பு. அவங்களுமே காணும் அந்த இடத்த. நாங்களும் சுற்றி பார்த்தோம். அப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கெய்மான் முதலை, அதுதான் நம்ம பார்க்குறோம். வாங்க போய் உள்ளே பார்ப்போம். எங்கேருந்து கடிச்சிட போகுதுன்னு பயந்துகிட்டே பார்த்தோம். எங்கள் கண்ணுக்கு எங்கேயும் தெரியல. பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்காங்க பாருங்கள். தண்ணி கலரில் அவங்க கலர் இருக்கிறதால எதுவும் தெரியல எங்களுக்கு அந்தளவுக்கு. உடனே பாருங்கள், 2 இருக்காங்க. இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. 2 முதலைங்க இங்கே இருக்காங்க பாருங்கள். தண்ணி கலர்லேயே அவங்களும் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு உடனே தெரியல. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது மஞ்சள் அணகொண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதோட கட்டிடம் தான் இது. வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே அந்தளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை, அதனால் பொறுமையாக பார்த்தோம். அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே படுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஆனால் அமைதியாக இருந்தாங்க. அசையவும் இல்லை, ஆடவும் இல்லை. அப்புறம் மேலே ஒருத்தங்க இருந்தாங்க. அப்புறம் மேலே இருக்காங்க பாருங்கள். தண்ணியிலே கிடக்காங்க. எங்களுக்குமே வெயில் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பாம்புங்க இருக்குன்னு. மலைப்பாம்பு, சாரி மஞ்சள் அனகொண்டா. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு அனகொண்டா போயிட்டுருக்கு பாருங்கள். மஞ்சள் அனகொண்டா அப்படிங்கிறது நான் ஹாலிவுட் மூவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பாருங்கள், அதோட கண் வாயெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. பாருங்கள் எத்தனை பாம்புங்க இருக்கும் பாருங்கள். நாங்களும் மஞ்சள் அணகொண்டை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஊர்வன இல்லம். இங்கே தான் எல்லா பாம்புங்களும் இருக்காங்க. ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருந்துச்சு. அதில் காசு போட்டு எல்லோரும் கும்பிட்டு போனாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. வாங்க உள்ளே போவோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா வெறும் பாம்புங்க தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாம்பு என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ பாம்புங்க இருக்காங்கன்னு. அதுவே ரொம்ப இருட்டாக இருந்ததால் அந்தளவுக்கு எங்களுக்கும் கவர் ஆகலை கேமராவில். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்தோம். அப்பயுமே எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அது பாருங்கள், மண்ணுளி பாம்பு தான் நம்ம பார்க்குறோம். நாங்களும் மண் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு மண்ணுளி பாம்பு வெளியே இல்லை, மண்ணுக்குள்ளே இருந்தாங்க. என்னடா காணும் நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இன்னொரு பக்கம் மண்ணுளி பாம்பு தான் இருந்தாங்க, அவங்களையுமே பார்க்குறோம். அவங்களையுமே காணும். ஒரு பாம்பு மட்டும் இருந்தாங்க. அந்த பொந்துக்குள்ளே பார்த்துட்டோம். அடுத்து சாரப்பாம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பானைக்குள்ளே எவ்வளோ பாம்புங்க இருக்குதுன்னு. சைடில் கட்டை இருக்குது, அந்த கட்டையிலையுமே அவ்வளோ பாம்புங்க இருந்தாங்க. பாருங்கள் உள்ளே எவ்வளோ பாம்புங்க இருக்காங்கன்னு. தண்ணியிலையும் ஒருத்தவங்க படுத்துருந்தாங்க. சாரப்பாம்பு அப்படிங்கிறது நம்ம வயலில் பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் இப்போ தான் நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் நாங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டைகளில் எவ்வளோ பாம்புங்க இருக்காங்கன்னு.
பாம்புங்க ஒரு பாம்புங்க மேலே இன்னொரு பாம்புங்க சுருண்டிக்கிட்டு கிடந்தாங்க. அந்த கட்டைக்கு அவ்வளோ பாம்புங்க இருந்தாங்க பாருங்கள். இந்த மரக்கட்டைக்கு உள்ளேயும் அவ்வளோ பாம்புங்க இருக்காங்க. சின்ன சின்ன பொந்துக்குள்ளேயும் அவ்வளோ பாம்புங்க இருக்காங்க. எக்கச்சக்கமான பாம்புங்க இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இந்தியன் ஆகும் அதோட தகவல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுவிரியன் பாம்பு தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் உள்ளே இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுவிரியன் பாம்பு அவ்வளோ பெருசாக இருந்தாங்க, கட்டியாகவும் இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்காங்கன்னு. பயங்கர ஹைட்டாக இருந்தாங்க, நீட்டாகவும் இருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்திய மலைப்பாம்பு தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாம்புங்க உள்ளே இருக்காங்கன்னு கூண்டுக்குள்ளே அவ்வளோ பாம்புங்க உள்ளே இருந்தாங்க. ஒரு பாம்பு பாருங்கள் வாய் பொழந்து இப்போ பார்க்குது. அதோட தகவலும் கீழே வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பாம்பு. இங்கே ஒரு பாம்பு ஒருத்தவங்க இருந்தாங்க, இங்கே ஒரு பாம்பு இருக்காங்க. பெரிய பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கட்டுவிரியன் பாம்பு இன்னொரு பாம்பு. அங்கே பாருங்கள் அந்த கட்டைக்குள்ளே எவ்வளோ பெரிய பாம்புங்க இருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு கிளாஸ் நல்லா க்ளீனாக இல்லைங்கிறதால எங்களுக்கும் வீடியோ நல்லா தெரியும். பாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். தண்ணி பாம்பு உள்ளே எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தோம், காணும் அவங்கள. தண்ணிக்குள்ளே இருந்தாங்க. அடுத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பாம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த பாம்புங்க பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், மெலிசாக தான் இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது மரத்தில் தான் இருக்குங்க, தெரியாது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா பச்சை கலர் இலை அப்படிங்கிறதால அந்த இலைக்கும் அந்த பாம்பு கலருக்குமே நமக்கு தெரியாது பாம்பு இருந்தால் கூட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாம்புங்க இருக்குங்க பாருங்கள். அதுவும் அந்த கிளையிலே நல்லா சுருட்டிக்கிட்டு அவ்வளோ பாம்புங்க இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மலை பாம்பு தான் பார்க்க போகிறோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பாம்புன்னு பாருங்கள், அவ்வளோ பெரிய பாம்பு. பாருங்கள் தெரியுதா, அதோட தலையை பாருங்கள். சைடில் யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுமே பெரிய பாம்பாக இருந்தாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இடத்த அவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே அடைஞ்சி கிடக்கு. மிக நீளமான பாம்பு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். மலை பாம்பையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை ஓணான், அதுதான் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிது. இது சிகப்பு ஓணான், பச்சை ஓணான் பக்கத்தில் இருக்குது, காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓணான், விசித்திரமாக ஓனாவாக இருக்க மாட்டுக்கு. அதோட தோற்றமே வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவும் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4-5 ஓனாங்க உள்ளே இருந்தாங்க. பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை ஓனா இருந்தாங்க, அவங்களுமே பாருங்கள் எல்லாம் பச்சை கலரில் தான் இருந்தாங்க ஓனா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு ஓனா நிற்கிறாங்க, எல்லாம் பச்சை பச்சைன்னு இருந்தாங்க ஓனா. இங்கேயுமே ஒரு 5 ஓனாங்க இருந்தாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஓனா, அதே தான் திரும்பி நம்ம பார்க்குறோம். இதை பாருங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே பயமாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எங்களுக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஓனாவை எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள்.
எல்லா பாம்பு ஓனெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ராஜநாகம் வீடு இதுதான். உள்ளே போய் ராஜநாகத்தை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோம், அவ்வளோ கூட்டங்க இருந்தாங்க. எல்லாம் ராஜநாகத்தை அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் போய் எப்படியாவது உள்ளே போந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம்னு. பாம்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பாக இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக இருந்தாங்க. ராஜநாகத்தை நானும் இப்போ தான் மொதல் வாட்டி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய நீளமாக இருக்காங்க. ராஜநாகம் தனியாக வந்து கூண்டு தனியாக வச்சுருக்காங்க, மற்ற பாம்புங்க கூட சேர்ந்து வைக்கல. ஏன் என்ன காரணம் அப்படின்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பாம்பு. ஆனால் ஒரு பாம்பு தான் இருந்தாங்க, இன்னொரு பாம்பு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய நீளம்னு. ராஜநாகத்தை இன்றைக்கி தான் நான் மொதல் வாட்டி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே முன்னாடி பக்கம் போவோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்துவிட்டோம். முன்னாடி பக்கத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாம்பு பாருங்கள். நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. வாங்க வெளியே போவோம். நாங்கள் ஒரு வழியாக ராஜநாகத்தை பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம். வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அங்கே நடந்து போவோம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா முதலே வந்துவிட்டோம். சதுப்பு நிற முதலை பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 3 முதலைங்க இருக்காங்க. அவங்களுமே தண்ணியில் தான் இருந்தாங்க, வெளியே எதுவும் வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே பச்சை கலரில் இருந்துச்சு. அதனால் முதல்ல அந்தளவுக்கு வெளியே எங்களுக்கும் தெரியல, கேமராவிலையும் பதிவு ஆகலை. சின்ன சின்ன குழந்தைங்களுமே எட்டி பார்த்தாங்க, நல்லா என்ஜாயும் பண்ணாங்க. ஏன்னா நேரில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குள்ள முதல்ல தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் உள்ளே பார்ப்போம். குள்ள முதல்ல சொன்னாங்க, நாங்களும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், ஜூம் பண்ணி கூட பார்த்தோம். ஆனால் குள்ள முதல்ல எங்கேயும் காணோம். என்னடா அது குள்ள முதல்ல பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் நாங்களும் பார்த்தோம், ரொம்ப நேரம் காணோம். வந்தோம் பார்த்திங்கன்னா நைல் முதல்ல தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். அங்கே தான் காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம், தண்ணியிலே காணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருக்காங்க பாருங்கள். 3 முதல்ல இங்கே இருந்தாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா மண்ணில் படுத்து நல்லா தூங்குறாங்க. மக்களுமே நல்லா வீடியோ எடுத்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் தனியில் தேடிட்டுருக்கோம், ஆனால் அவங்க கரையில் கிடக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நார்மல் முதல்ல பார்த்திங்கன்னா கூண்டுகள் வச்சுருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கர் இருக்க மாட்டேங்குது இந்த இடமே. அதுக்குள்ளே இந்த முதலையெல்லாம் இருந்தாங்க. எல்லா முதலையும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா இல்லை சும்மா நடித்தாங்களான்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ முதலைங்க இருக்காங்க, அதுவும் பயங்கரமான முதலைங்கள்லாம் இருக்காங்க. பாருங்கள் ஒரு முதலைங்க இங்கே தனியாக இருக்காங்க, மற்ற முதலைங்கள்லாம் இந்த சைடில் இருக்காங்க. பாருங்கள் அவங்களையும் பார்ப்போம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ முதலைங்க இருக்காங்க. அவ்வளோ லாங்கு இந்த இடமே. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே முதலைங்க தான் இருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அவ்வளோ முதலைங்க இருக்காங்க. பயங்கர வெயில்லையும் நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டாங்க தண்ணியில். பாருங்கள் நல்லா தெரியுதா. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த இது எலக்ட்ரிக்கல் வண்டி. இதில் வந்து இறக்கி எதுவும் காட்ட மாட்டாங்க, வண்டியில் உட்கார வச்சு தான் காட்டுவாங்க. அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வண்டியிலே தான் காட்டுவாங்க. இதுக்கு நான் நடந்து இல்லை சைக்கிள்லேயே வர்றது தான் பெட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா நைல் முதல்ல தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கேயுமே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. எப்படியாவது அடித்து பிடிச்சிட்டு எப்படியாவது முன்னாடி போயிட்டோம். பாருங்கள் பிறகு எவ்வளோ அழகாக நைல் முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே நிற்கிது. அந்த கிளாஸ்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னொரு முதலையுமே சைடில் இருந்தாங்க.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆமைங்களும் இருந்தாங்க. கீழே பாருங்கள் ஓட்டாங்க பாருங்கள், மீனுங்களும் இருந்தாங்க. அப்படியே சிலை மாதிரி இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. இன்னொரு முதல்ல பார்த்தீங்கன்னா சைடில் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதான்னு. அவங்களுமே நகர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நகர்ந்துட்டாங்க. அந்த தண்ணியிலேருந்து பார்க்கும்போது அந்த கிளாஸ் வழியாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இவங்கெல்லாம் தண்ணியில் வாழ்கிற முதலைங்க, அதான் நைல் நதி முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரமாக போகிறாங்க பாருங்கள். அவங்களும் ஆமை மேலே ஏறிட்டு தான் போகிறாங்க. கீழே ஆமை இருக்குது பாருங்கள். அந்த ஆமை மேலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 முதலையுமே தனியாக போயிட்டாங்க பாருங்கள். ஒரு முதலைக்கு மேலே இன்னொரு முதல்ல ஏறி மேலே போக பார்க்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். நீங்களும் பாருங்கள் வீடியோவை. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன், முதலைங்க, ஆமைங்க எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். முதலைங்க பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஒரு முதல்ல மட்டுமே கீழே இருந்தாங்க பாருங்கள். ஆமையை பாருங்கள் என்ன பண்ணுறதுங்க. அந்த ஒரு முதலையுமே மேலே போக பார்க்குது. இதுக்குள்ளே இவ்வளோ மீன், ஆமைங்க இருக்குது. ஆனால் வந்து அதுங்களாம் எதுவும் சாப்பிடல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமைங்க எவ்வளோ பேர் ஆமைங்க பாருங்கள். நம்மளும் ஒரு வழியாக உள்ளே போந்து அப்படியே பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர வேர்த்திருச்சு. எப்பா ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோம் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கூட நம்ம ஊரில் பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கூண்டுகளை வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். காட்டு பண்ணிங்க அவ்வளோ பண்ணிங்க இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பண்ணுறீங்க இருந்தாங்க. அதுவும் குட்டிங்களும் அதிகமாக இருந்தாங்க. ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, சாதமோ ஏதாவது. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் யானை இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் அந்த போர்டு. நீர் யானை அங்கே நின்றுருந்தாங்க. அவங்களுக்குமே சாப்பாடு டைம் அப்படிங்கிறதால அவங்க அங்கே போய் நின்றுருந்தாங்க. சாப்பாடு டைம் அப்படின்னாலே எல்லா உயிரினங்களுமே பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க. அது அவங்களுக்கு அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு. நாங்களும் அப்படியே மேலே ஏறி வந்தோம். மேலே ஏறி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறதால மேலே ஏறி வந்தோம். நல்லா தெளிவாக தெரிஞ்சாங்க. இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே ஜூம் பண்ணி பார்ப்போம். அங்கே பாருங்க நிற்கிறாங்க. பிளட் அடிக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக தெரிவாங்க. இதுவுமே அவ்வளோ பேர் நல்லா வேடிக்கை பார்த்தாங்க, வீடியோவை எடுத்தாங்க. நாங்களுமே ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரிஞ்சிக்கல. மரங்கள்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சுற்றி பார்க்க வரவங்களுக்கெல்லாம். அப்புறம் கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்தும் பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ நல்லா தெரிஞ்சிச்சு. கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். எவ்வளோ நீர் யானை நிற்கிது உள்ளே பாருங்கள். ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங்கில் இருந்தாங்க. ஆனால் நாங்களும் ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்தோம். நீர் யானையை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டு யானை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த இடம் தான் அந்த இடம். பாருங்கள், யானை வந்து இந்த இடத்த விட்டு இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதால எவ்வளோ பேர் பள்ளம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பள்ளத்தை தாண்டி அந்த யானை வரவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பள்ளம் சுற்றி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து யானை குளிக்கிற இடம். தண்ணி நல்லா அதில் கொட்டலும். அந்த தண்ணிக்குள்ளே நின்று தான் யானைங்க குளிப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேடி பார்த்தோம், யானை எங்கேயும் காணோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் தெரியுதா அப்படின்னு தெரியல. அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேறு எங்கேயோ யானை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கண்ணுக்கு வேறு எங்கேயும் தெரியல. வேறு எங்கேயுமே யானையும் தெரியல எங்களுக்கு. அது இல்லாமல் இவ்வளோ பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது. இதில் எப்படி யானை ஏறி மேலே வரும் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய பள்ளம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பள்ளத்தை யானை எங்கேயும் காணோம். தேடி பார்த்தோம், யானையை காணோம். அதனால் முன்னாடி போயிட்டோம். முன்னாடி போகலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நடந்து போயிட்டுருக்கோம். நேராக பார்த்து வந்துட்டோம். வந்து யானையை நானும் தேடினேன். எந்த பக்கமும் யானையும் காணோம். ரொம்ப சோர்வாகிட்டேன். இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் இருக்குமா நானும் தேடி பார்த்தேன். எனக்கு எங்கேயும் கண்ணுக்கு தெரியல. அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமே யானையும் காணோம். நானுமே எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கீழே சீட்டு இருந்துச்சு, சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். யானை வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு உட்காந்துக்கிட்டேன். இதுதான் யானைங்க குளிக்கிற இடம். யானைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் உட்காந்துக்கிட்டோம். யானைங்க எப்படியாவது வருவாங்க, பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக உட்காந்துட்டோம். இந்த பைப்புலேயும் தண்ணிங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அப்புறம் யானைங்க வருவாங்கன்னு ஒரு எண்ணிக்கை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யானை கொண்டு வராங்க பாருங்கள் பாதுகாவலர். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனாலேயே எங்களுக்கு யானை பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யானை அந்த குளிக்கிறதுக்குனே தண்ணிக்கு வருது. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அது உடம்பை நினைக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், தண்ணி அதே அந்த தும்பி கையில் தண்ணியை ஊற்றிக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது. கரும்பையும் சாப்பிடுது. தண்ணிக்குள்ளே கரும்பு கிடக்கு. அந்த கரும்பை எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டே குளிச்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பாதுகாவலர் எதுவுமே பண்ணலை அந்த யானைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குளிக்குதுன்னு பாருங்கள். அது கண் நல்லா துடைக்குது பாருங்கள். தண்ணி மேலே அடிச்சிக்கிட்டு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக யானையும் பார்த்துட்டோம். அப்புறம் சீட்டு இருந்ததால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக யானை குளிக்குதுன்னு. இன்னொரு யானை எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எங்கேயும் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயும் இங்கே இல்லை. வேறு எங்கேயாவது இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. இந்த கூண்டு மட்டுமே தனியாக இருக்குது. அதனால் அது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். நாங்களும் தான் இவங்கள மாரி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த சைடுமே அவ்வளோ பேர் இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஏன்னா அவ்வளோ அழகாக குளிச்சிட்ருக்கு. கரும்பையும் சாப்பிடுது குளிச்சுக்கிட்டே. நாங்கள் சேரு கிடச்சி நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோம். யானை நல்லா ஜாலியாக குளிச்சுட்டே இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு அந்த வெயிலே தெரியல. சந்தோஷமாக தான் இருந்துச்சு சுற்றி பார்த்தது.
ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் யானையை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு யானை குளிக்கிறத பார்க்குறது. எவ்வளோ அழகாக குளிக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யானையை அழைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மண் யானை மேலே. எல்லா மண்ணுமே அந்த குளிக்க தண்ணியில் கரைஞ்சிருச்சு. நல்லா ஜாலியாக குளிச்சுட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா இடம் அவ்வளோ மண் இருக்கிறதுனால யானை மேலே அவ்வளோ மண் ஏறிடுச்சு. அந்த அவ்வளோ மண்ணுமே அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஓடிடுச்சு. மக்களுமே யாருமே போகாமல் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். யானை நல்லா ஜாலியாக குளிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தோம். யானையுமே நல்லா ஜாலியாக குளிச்சிச்சு. எங்களுக்கும் டைம் ஆச்சு. அப்புறம் எங்களுக்குமே டைம் ஆயிடுச்சு. அதனால் சரி கிளம்பிடலாம் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடத்துக்கு போவோம். அங்கேருந்து வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாமிருகத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காண்டாமிருகம் ஒன்று படுத்துருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இன்னொரு காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா நேரில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஆனால் பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயங்கரமாக வேர்த்திருச்சு. இப்போ காண்டாமிருகம் அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்களுமே தண்ணி நோக்கி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழியாக மோயிங்கி பின்னாடி ஒளிஞ்சு நின்று வராங்க. பாருங்கள் வந்துட்டாங்க, தண்ணியில் இறங்கிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னொரு மிருகத்தை போய் எழுப்பிவிடுது. அதோட தோல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, ஒரு கலசம் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளை பார்த்து தான் வந்துட்டுருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருந்தாங்க. அதெல்லாம் மேலே தண்ணி சொட்டு இருந்துச்சு. தண்ணிக்காக தான் வந்தாங்க நினைக்கிறேன். எப்படி நம்ம முகத்தை நினைக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலையை நினச்சிட்ருக்கேன். காண்டாமிருகத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா ஒட்டகச்சிவிங்கியோட கல் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்துவிட்டோம். இதுதான் ஒட்டகச்சிவிங்கி இருக்கிற ஏரியா. இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒட்டகம். தவைங்க இருந்தாங்க. தவைகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒட்டகங்கள்லாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகச்சிவிங்கி மட்டும்தான் இருந்துச்சு. இன்னொரு ஒட்டகச்சிவிங்கி எங்கே கூண்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று தான் வெளியே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் நாங்கள் பார்த்தோம். இவங்களுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இந்த ஒட்டகச்சிவிங்கி எங்கேயுமே இல்லை. நாங்களும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே காணோம். ஒருத்தங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இலையை பாருங்கள் ரொம்ப லாங்கில் வச்சுருக்காங்க. அது கழுத்துக்கு எவ்வளோ ஹைட்டாக எடுத்து சாப்பிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரங்கள் நமக்கு இருந்ததால அந்தளவுக்கு வெயில் நமக்கு தெரியல. ஆனால் நின்று பொறுமையாக பார்த்துட்ருந்தோம். அங்கேருந்து கிளம்பியாச்சு.
போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மரம் இல்லை, அதனால் நிற்கலை, நடந்து வந்துகிட்டே இருந்துட்டோம். ஒட்டகச்சிவிங்கியும் பார்த்துட்டோம். ஒட்டகச்சிவிங்கி பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து நான் அங்கேருந்து போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள் தான் பார்க்க போகிறோம். மீன் மாதிரி பில்டிங் கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மீன் தொட்டி தொட்டியாக வச்சு அதில் வந்து மீன் விட்டுருக்காங்க. எல்லா வகையான மீனுமே உள்ளே இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் அந்த பில்டிங்கை பாருங்கள், மீன் ஷேப்லேயே பில்டிங் இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் செயற்கை செஞ்ச யானைகள்லாம் முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள் உண்மையான யானை மாதிரியே இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ என்ட்ரன்ஸே எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய்ட்டு என்ன இருக்குது பார்ப்போம். கீழேயும் பார்த்தீங்கன்னா மீன் வெளியே விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி கலர் இல்லைங்கிறதெல்லாம் தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போவோம். இதுதான் என்ட்ரி. வெளியே உள்ளே போயிட்டோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் மீன் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன தொட்டிக்குள்ளே மீன் விட்டுருந்தாங்க. அதோட பேருமே மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு மீனுமே பார்த்துட்டு இருந்தோம். வாங்க நீங்களே போய் பாருங்கள். எக்கச்சக்கமான மீன்கள் தொட்டியில் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறது. பாருங்கள் நீங்களுமே.
எல்லா வகையிலான மீனையும் பார்த்துட்டு நாங்களும் வெளியே வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போவோம். எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். நாங்கள் அப்படியே வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். மீனை பார்க்கறதுக்கு அதிக மக்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே. நீங்களுமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அணில் குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே ஒரு அணில் குரங்கு இருக்காங்க. கீழேயுமே ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களையும் பார்ப்போம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அவங்களும் ஓடிட்டாங்க பயந்து. நிற்கிறாங்க பாருங்கள். நான் அந்த பக்கம் பார்த்துமே நிற்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தோம். ரொம்ப லாங்கில் இருந்தால எங்களால் கிளியர் எடுக்க முடியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்களும் எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டோம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நாங்களும் வெளியே அவுட் ஆகிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோம். உண்மையிலுமே இந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா ஜாலியாகவும் இருந்தோம். நாங்களுமே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். வெளியே வந்துட்டோம். நடந்து தான் போயிட்டுருக்கோம். நீங்களுமே எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போவோம். உண்மையுமே எல்லா இடமே நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லாவும் டைம் நல்லா போச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கவும். வெயில் எவ்வளோ இருந்தாலும் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்கல. இதுதான் சிறுவர் பூங்கா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற மாரி எல்லாமே வச்சுருப்பாங்க. சூப்பராக அவங்களுக்கும் டைம் ஓடிடும். நம்மளும் எண்டுக்கு வந்தாச்சு. நாங்களுமே அவுட் ஆக போகிறோம். இன் ஆகிறது ஒரு சைடு, அவுட் ஆகிறது ஒரு சைடுன்னு வச்சுருக்காங்க. இதுதான் அவுட் ஆகிற பக்கம். எல்லாம் முடிஞ்சிச்சு. வாங்க அவுட் ஆகிடுவோம். வாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு வெளியே வந்துமே எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லாவும் டைம் நல்லா ஓடிச்சு. நல்லாவும் என்ஜாய் பண்ணணும். ஒரு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பயங்கர வேர்வை தொடச்சிட்டு வெளியே வந்தாச்சு. என்ட்ரன்ஸையும் பார்த்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சீக்கிரம் பார்த்து வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியும் போயிடுவோம். ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஒரு வேலையை நாங்களும் வெளியே வந்துட்டோம். குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க அழைச்சிட்டு காட்டுங்க. பார்த்திங்கன்னா ஆட்டோ நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறி போகிறோம். அதனால் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறோம். லெஃப்ட் சைடு தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகணும். லெஃப்ட் சைடு நான் கட் ஆகி போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸுங்க நிற்கிறாங்க. அந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். அங்கே போய் ஏறுவோம். மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அழைச்சிட்டு காட்டுங்க.